नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहा अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाहा व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான சபையில் நாம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அந்த வல்ல அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். இதற்காக நாம் அதிகமாக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு என் வாழ்வில் அல் குர்ஆன் என்கிற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்வில் அல் குர்ஆன் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வழிகாட்டியாக குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டலாம். ஒரு குர்ஆன் ஆயத்து, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லத்தி ஹிய அக்வம், நிச்சயமாக இந்த குர்ஆன் எது நேரிய வழியோ அதனை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நேரிய பாதையில் நாம் நடக்கணும்னு சொன்னால் நாம் குர்ஆனை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை புரிய வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? நேரிய பாதையை இந்த குர்ஆன் காட்டுது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மாதிரி குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா பலவிதமான வர்ணனைகளை சொல்லி நமக்கு ஆர்வம் ஊட்டுறான். குர்ஆன் மேலே கவனம் செலுத்தணும், குர்ஆனை ஓதுனா அதிக நன்மை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிருக்கிறோம். பல பேர் வழமையாக பொருள் புரியாமல் ஓதக்கூடிய அந்த நடைமுறை இருக்குது நிறைய பேர்கிட்ட. மாதத்தில் ஒரு தடவை முடிப்பாங்க சில பேர் 10 நாளுக்கு ஒரு தடவை கூட குர்ஆனை முடிப்பாங்க. ஆர்வத்தில் ஓதன்னா நிறைய குர்ஆனை ஓதன் தான். ஏன்னா குர்ஆனை ஓதுறது மூலமாக நமக்கு என்ன மறுமை பலன் சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அது மறுமையில் அதை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் ஊட்டியிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொல்கிறது. இப்போ ஒரு எழுத்துக்கு 10ன்னா எக்கச்சக்கமாக, அதாவது நம்ம குர்ஆனை முழுசாக ஓதனமாக சொன்னால் எத்தனை லட்சக்கணக்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இலகுவான முறையில் அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக குர்ஆனை ஓதுவது இருக்கிறது. அதாவது பொருளை படிக்காமல் ஓதுவது இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி குர்ஆன் இறக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதர்கள் எல்லாருக்குமே வழிகாட்டி தான். ஆனாலும் யார் அதை ஏற்றுக்கிறாங்களோ, அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்கண்டு முன் வர்றாங்களோ, அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு அந்த குர்ஆன் வழிநடத்தி செல்லும். நாம் சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்தில் பார்க்குறோம், ஹுதலில் முத்தகீன், இறை எச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மாத்திரமல்ல, குர்ஆனை பலவிதமாக அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். வநுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான்? குர்ஆனில் நாம் இறக்கி வைப்பது என்பது, அதாவது ஷிஃபாவுன், நிவாரணத்தை இறக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குர்ஆன் நிவாரணமாக இருக்கிறது. நிவாரணம் என்ன? நோய்க்கு எதிர்ப்பதம் தான் நிவாரணம், அதாவது நோயை இல்லாமல் ஆக்குறது. அப்போ நிவாரணம் கிடைக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னு சொன்னால், முக்கியமாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், 2 நிவாரணமும் இருக்குது. குர்ஆனை
ஒருத்தர் மேலே நோயாளியாக இருக்கக்கூடிய உடல் நோய் வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே ஊதினால் அவருக்கு சுகம் கிடைக்கும். அதுக்கு ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது. அதை தாண்டி முக்கியமாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றது நிவாரணம் என்று சொல்வது வேறொரு இடத்துல சொன்னால் ஷிஃபா லிமா ஃபி சுதூர், உள்ளங்களிலே உள்ளவற்றுக்கு நிவாரணமாக இருக்குது. அப்போ உள்ளங்களிலே உள்ளவற்றுக்கு நிவாரணம்னா என்ன அர்த்தம்? உள்ளங்களில் கெட்ட கெட்ட எண்ணங்கள் வந்து போகும், ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் வந்து போகும், தப்பான ஆசைகள் வரும். குறிப்பாக நாமெல்லாம் சின்ன வயசில் இருக்கிறோம், இள வயசில். அந்த இள வயசில் இருக்கும் பொழுது நிறைய தப்பான எண்ணங்கள் வரும், தப்பான பார்வைகள் மூலமாக நமக்கு கெட்ட எண்ணங்கள் வரும், அது மாதிரி மோசமான சிந்தனைகள் வரும். மார்க்கத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறனால அதை பற்றிய சந்தேகம், வெறுப்பு, இந்த மாதிரியெல்லாம் கூட சில பேருக்கு வரலாம். இதுவெல்லாம் மனதிலே உள்ள நோய்கள். சந்தேகம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றியோ அல்லது மறுமை நாளை பற்றியோ அல்லது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிய சந்தேகம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய். ஈமானில பலவீனம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறை. இதற்கெல்லாம் ஷிஃபாவாக, அதாவது நிவாரணமாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நேர்வழி காட்டியாக இருக்கிறதுன்னு சொல்கிறான், ஷிஃபாவாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். அது மாதிரி இன்னொரு இடத்துல நூறுன் என்று சொல்கிறான், ஒளியாக இருக்குது. அதாவது வாழ்க்கையில் நாம் உலக வாழ்க்கையில் வாழும்போது நிறைய நம்மளை சுற்றி பாவங்கள், வழிகேடுகள், அது மாதிரி ஆசாபாசங்கள் மிகச்சி இருக்குது. எல்லா தீமைகளும் நம்மளை பிடிச்சி இழுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி குறிப்பாக சொல்ல போனால் இந்த காலத்தில் நவீனங்கள் பெருத்து போயிட்ட, வசதி வாய்ப்புகள் பெருத்து போயிட்ட இந்த காலகட்டத்தில் தீமைகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு அப்படி அந்த தப்புக்கு போகிறதுங்கிறது இருள்கள். அந்த இருளிலிருந்து காப்பாற்றக்கூடிய வெளிச்சத்தை தந்து நாம் சீரான பாதையில் போவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒளியாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும்பொழுது நூறு என்று சொல்கிறான். மாத்திரமல்ல ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளாகவும் இருக்கிறது என்று சொல்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே இறை நம்பிக்கை கொண்டவங்க தானே, மூமின்கள் தானே. அப்படிங்கும் போது நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அருளாக இந்த திருக்குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறான். அருள் சொன்னால் அதாவது அல்லாஹ்ட்ட இதை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ்விடம் நாம் அருளை அடையலாம், இதை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்ட்ட நன்மை அடையலாம். இப்படியெல்லாம் இருப்பதனால இது ரஹ்மத் என்று சொல்கிறான். அது மாதிரி இன்னும் அதாவது எத்தனை விதமான வர்ணனைகளை கொடுக்கிறான் பாருங்கள். ஃபுர்கான் என்று சொல்கிறான். ஃபுர்கான் என்று சொன்னால் பிரித்து அறிவிப்பது அப்படின்னு அர்த்தம். அதாவது உண்மை எது, பொய் எது, சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. பாவம் எது, நன்மை எது என்று குர்ஆன் நமக்கு பிரித்து அறிவிக்கிறது என்கிற அடிப்படையில் தான் குர்ஆனை பற்றி ஒரு வர்ணனை பெயராக ஃபுர்கான் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்படி நாம் பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் பல வர்ணனைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு கொடுக்குறான். இதுக்கெல்லாம் காரணம் இப்படிலாம் ஒவ்வொரு வர்ணனையாக கொடுத்து அல்லாஹ் தஆலா பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நாம் குர்ஆனோடு தொடர்போடு இருக்கணும், எப்போதுமே குர்ஆனை வாசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதை நன்மையை கருதி மூலத்தில் ஓதுறது ஒரு பகுதின்னு சொன்னால், அதில் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டின்னு சொல்கிறானே, அப்போ அதில் நம்முடைய வாழ்க்கைக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய அர்த்தத்தை தெரிகிற விதத்தில் நாம் படிக்க வேண்டும். இந்த ரெண்டு விதமான படிப்புமே நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்மள பல பேர் அர்த்தத்தை உணர்ந்து படிக்கணுங்கிறதுல கவனம் செலுத்துறதே இல்லை. அதிகமான முஸ்லீம் பொதுமக்கள் நம்ம சமுதாயத்தில் வந்திருக்கக்கூடிய நிறைய தப்பான நம்பிக்கைகள், அது மாதிரி மூட நம்பிக்கைகள், அது மாதிரி மார்க்கத்தில் இல்லாத செயல்கள்லாம் வந்து நம்ம சமுதாயத்தில் பூந்திருக்குன்னு சொன்னால் குர்ஆனை புரிஞ்சு படிக்கலை. குர்ஆனை புரிஞ்சு படிப்பாங்கன்னு சொன்னால் நிறைய நமக்குள்ளே வந்திருக்கக்கூடிய நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இல்லாமல் போயிருக்குமே, வந்து இருக்காது. ஆக குர்ஆனை நாம் புரிஞ்சு படிக்கிறதுல ஆர்வம் காட்டணும். அப்படி புரிஞ்சு படிப்போம்னு சொன்னால்
இங்கே தலைப்பில் சொல்லியிருக்கக்கூடிய விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் குர்ஆன் ஆதிக்கம் செலுத்தும், குர்ஆனுடைய வெளிப்பாடாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகள் நம்மிடமிருந்து வெளிப்படும். நாம் செய்யக்கூடிய எல்லாம் குர்ஆன் எதை சொல்கிறதோ அதை செய்வோம். நாம் எதையெல்லாம் விடுகிறோமோ அது குர்ஆன் வேண்டாம் என்று சொன்னதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் போது இந்த மாதிரி தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ரசூலுல்லாஹுக்கு பின்னாடி, அவங்க மூத்தா போன பின்னாடி தாபீன்கள் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹுடைய ஹுலுக், அவர்களுடைய பண்பு நலன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கான ஹுலுக்குல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்பு நலனாக குர்ஆன் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதாவது குர்ஆன் எதையெல்லாம் சொல்லுதோ, தொழுங்கள் என்று சொல்கிறது, பூமியில பணிவோடு நடங்கள் என்று சொல்கிறது, ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்கிறது, முடியாதவருக்கு உதவி செய்யுங்கள் சொல்லுது, பாவங்களை செய்யாதீர்கள் என்று சொல்கிறது, அதெல்லாம் அவர்களை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். குர்ஆன் எதையெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் ரசூலுல்லாஹுடைய அந்த நடைமுறையிலிருந்து வெளிப்படுங்கிற அர்த்தத்தில் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பண்பு நலன்களை, ரசூலுல்லாஹுடைய பண்பு நலன்களை குர்ஆனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் என் வாழ்வில் குர்ஆன், அல் குர்ஆன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வு பூராவும் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள், கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஒரு அவையில் வச்சு இருக்கிற குர்ஆனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சில அடிப்படையான விஷயங்களை குர்ஆனில் பேசியிருக்கிறான். முக்கியமாக நாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான விஷயங்களாக கொண்டு வர வேண்டிய விஷயங்களை குர்ஆனில் சில இடங்களில் பேசியிருக்கிறான். அப்படி நம்ம அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் என்று பார்க்கும்போது ஒரு 5 அம்சங்களை நாம் பார்க்க முடியுது குர்ஆனில். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறது, இந்த பூமியில் நம்மளை படைச்சது அவனை வணங்கி வழிபடுவதற்காக அப்படிங்கிற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான். அந்த செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், வஇது அஹத ரப்புக்க மின் பனி ஆதம மின் லுஹூரிஹிம் துர்ரியத்தஹும் வ அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா ஷஹீதுனா. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான், நபியே உங்களுடைய இறைவன் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து வானலோகத்தில் வச்சிருக்கும்போது நடந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆதமுடைய சந்ததிகளில், ஆதமுடைய பிள்ளைகளில் அவருடைய முதுகிலிருந்து எல்லோரையும் வெளிப்படுத்தி அவர்களை அவர்களுக்கே சாட்சியாக ஆக்கி, அவர்களை தமக்குத்தாமே சாட்சியாக ஆக்கி அல்லாஹ் தஆலா கேட்டானாம் ஒரு கேள்வி, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சிப்பாளன் இல்லையா, உங்களுடைய இரட்சகன் இல்லையா, உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்டானாம். காலு, அப்போது அந்த ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாம், அதாவது அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து உலகம் அழியும் போது கடைசியாக மரணம் அடைய வரல, அவர் வர உள்ள எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ நாமளும் அதுக்குள்ளே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காலு பலா, மெய்தான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா அப்படின்னு கேட்கும்போது பலா என்று சொன்னால் மெய்தான் யா அல்லாஹ், ஷஹீதுனா, நாங்கள் நீதான் எங்களுடைய இறைவன், எங்களுக்கு இரட்சகன், எங்களை படைத்தவன் என்பதற்கு நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்போ நாம் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறோம், நாம் ஒவ்வொருத்தரும் அந்த சமயத்தில் சொல்லியிருக்கிறோம். வானலோகத்தில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுகை தடவி எல்லோரையும் வெளியாக்கினா, மனித சமுதாயத்தில் வரக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் தஆலா வெளியாக்கி இந்த கேள்வியை கேட்டால் எல்லோருமே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை, அந்த வாக்குறுதியை, நீதான் எங்களுடைய ரப்பு என்று, உன்னை தான் வணங்குவோம், உனக்குத்தான் கட்டுப்படுவோம் என்று சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். பெரும்பான்மையான பேர் அதை நிறைவேற்றலை. அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை குர்ஆனில் சொல்லிட்டு,
என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஏன் இந்த விஷயத்தை நமக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அங்கே வந்து அல்லாட்ட வாக்குறுதி கொடுத்தது இல்லை. இப்போ நமக்கு தெரியும், நம்ம பிறந்து ஒரு 3-4 வருஷம் வர 4 வயசு வர நடந்தது வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. சொல்லப்போனால் ஒரு 4-5 வயசு ஆகிற அந்த காலகட்டத்தில் நடந்தது ஏதோ ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் ஞாபகம் இருக்குது. போகப்போ நம்ம வளர்ந்து வர்ற நேரத்தில் உள்ள விஷயங்கள் தான் நிறைய ஞாபகம் இருக்குது. அப்போ குழந்தை பருவத்தில் 1 வயசா 2 வயசா 3 வயசா இருக்கும்போது நடந்ததுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த வானலோகத்தில் வச்சு அல்லாஹு தாலா எல்லாரையும் ஒரு அணுக்களை போல் அல்லாஹு தாலா வெளியாக்கி இருக்கிறான். எப்படி வெளியாக்கினாங்கிறது நமக்கு தெரியலை. அவ்வளோ பேரையும் வெளியாக்கினான். அப்போ வெளியாக்கி இந்த வார்த்தையை கேட்டோன்னே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீ தான் எங்களுடைய ரப்பு, நாங்கள் உனக்கு கட்டுப்படணும்னு சொல்லிட்டு. அல்லாஹு தாலா இந்த செய்தியை சொல்லிட்டு மறுமை நாளில் வந்து எதுக்கு நான் இங்கே குர்ஆனில் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹு தாலா சொன்னான், மறுமை நாளில் வந்து நின்றுக்கிட்டு நாங்கள் அதாவது இன்னா குன்னான் ஹாதா காஃபினூன், இதை பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அதனால தான் இறுதி வேதத்தில் நீங்கள் வந்து என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தீங்க, நீதான் எங்களுடைய இறைவன், நீதான் எங்களுடைய இரட்சகன், நீதான் எங்களுடைய வணக்கத்துக்குரியவன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்காக நான் சொல்லிட்டேன், இறுதி வேதத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அப்படி பார்க்கும்போது முதல் விஷயமாக எல்லாமல்ல படைத்த எல்லாமல்ல இறைவனை மட்டுமே என்னுடைய இறைவன், என்னுடைய வணக்கத்துக்குரியவன் என்பதை ஏற்று செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை வலியுறுத்தி சொல்லும்போது, மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த ஆயத்து தெரியுமில்ல, எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய வசனம் தானே. என்ன கருத்து? மனித இனத்தையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. இப்போ இந்த வணக்கங்களில் முதன்மையானது வணக்கம் என்பதுன்னு சொன்னால் பொதுவாக சொல்லிடுறோம். வணக்கங்கிறது பல விதமான வணக்கங்கள் இருக்குது. ஆனால் முதன்மையானதாக அல்லாஹ் தஆலா சொல்வது தொழுகையை தான். இப்போ நாம் இளைஞர்களாக இருக்கிறோம், நாம் இந்த பருவத்திலேயே 5 நேர தொழுகையையும் விடாமல் தொழக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அசட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு தொழுகையையும் விடக்கூடாது. தொழுகை ஒருத்தர் மேலே எப்போ கடமையாகும்? பருவ வயதை அடைந்தார். பருவ வயதுன்னா எப்படி? வயசு 7 வயசில். மாஷா அல்லாஹ், அவருக்குரிய இதை சொல்லிட்டார். 7 வயசுலேயே ரசூல்லா தொழும்படி ஏவங்கன்னு சொன்னதை அந்த அவருக்கு 7 வயசு ஆயிடுச்சா உனக்கு? மாஷா அல்லாஹ். சரி, அப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பாருங்கள். அப்போது 7 வயசுலேயே தொலை சொன்னாங்க, தொலை ஏவங்கன்னு சொன்னாங்க. 10 வயசாகும்போது பயிற்சி வரணுங்கிறதுக்கு அடித்து தொலை சொன்னாங்க. நம்ம பருவ வயதுன்னு சொல்லும்போது பொதுவாக ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ 13 வயசு வந்தால் பருவம் அடைவதற்கான அந்த காலம் வந்துடுது. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ பார்த்தா பொம்பளை பிள்ளைங்களாம் சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறாங்க. பருவம் அடைகிறதுங்கிறதா வயசுக்கு வர்றது. ஆக அப்படி இருக்குது. ஆனால் அப்படி ஆகலைன்னு சொன்னால் 15 வயசு ஆயிட்டா அது பருவமடைகிறதுக்கான அடையாளங்கள் வருதோ இல்லையோ, 15 வயசு நிறைவடைஞ்சிட்டாலே அவர் பருவம் அடைந்தவர் தான். ரசூலுல்லா அப்படி ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. பருவம் அடைகிறதுங்கிறது இயற்கையாக வரக்கூடியது, உடல் மாற்றத்தினால் ஏற்படக்கூடியது இல்லையா? அப்போது அந்த மாற்றம் வராமல் 16 வயசு 17 வயசு கூட சில பேருக்கு போகலாம். அப்படி போணுச்சுன்னு சொன்னாலும் அவர் பருவம் அடையாதுன்னு சொல்லக்கூடாது. 15 வயது நிறைவடைஞ்சிட்டா அவர் வந்து பருவம் அடைந்தவர் தான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் விளக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ என்னவோ, நீங்கள் விடலை பருவம் என்று சொல்லப்படக்கூடிய பருவம் அதில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதாவது பெரியவரும் அல்ல சிறு பிள்ளையும் அல்ல அப்படிங்கிற அந்த பருவத்தில் வரும்போது கட்டாயமாக குறிப்பாக 15 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக தொழுதே ஆகணும். பருவம் அடைஞ்ச அடையாளம் வந்துட்டா கட்டாயமாக 13 வயசாக இருந்தாலும் கட்டாயமாக தொழுதாகணும். அல்லாஹ் தஆலா தொழுகையை குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறான். ஒரு இடத்துல பேசும்போது அக்கிமுஸ் ஸலாத்த லிதுலூக்கி ஷம்ஸி இலா கஸக்கில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ரி இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா அப்படின்ட்டு தொழுகையை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து இந்த பூமியில்
இருள் சூழும் வரை நீ தொழுகையை நிலைநாட்டு. சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து இந்த பூமியில் இருள் சூழும் வரை தொழுகையை நிலைநாட்டுவாயாக. குர்ஆனல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரு நேரத்துடைய தொழுகையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போது 5 நேர தொழுகையை அல்லாஹ் தாலா சுருக்கமாக இந்த இடத்துல சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விளக்கமாக ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க. சூரியன் உச்சி சாஞ்சதுலேருந்து இருள் முழுசாக வர்றது வர உள்ள 4 வக்து தொழுகையும் அல்லாஹ் தாலா ஒரு செய்தியிலேயே சொல்லிட்டான். சூரியன் உச்சி சாஞ்சதுலேருந்து எது வர? இரவின் இருள் சூழும் வரை. அப்போது லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா சொல்லிவிட்டு ஃபஜ்ரை வந்து அல்லாஹ் தாலா தனியாக சொல்கிறான். ஆக இந்த தொழுகையின் கட்டாயம் அப்படிங்கிறது அல்லாஹ் தாலா இந்த இடத்துல மாத்திரம் இல்லாமல் நிறைய இடத்துல வலியுறுத்தி சொல்கிறான். எந்த அளவுக்கு சொன்னால் எந்த அளவுக்கு அது முக்கியமானது தொழுகைங்கிறது தவிர்க்கவே முடியாது, எந்த விதத்திலும் தவிர்க்க முடியாத முக்கியமான இபாதத்துன்னு சொன்னால், போர்க்களம், போர் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த சமயத்தில் தொழுகை நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா சொல்கிறது ஒரு வழிமுறை சொல்லியிருக்கான். அந்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றணுமா இல்லையா? ஹதீஸ்களில் இருக்குது. என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு கூட்டம் நம்முடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு எதிரிகளை எதிர்த்து நிற்கணும், போர் செய்யணும், அல்லது தற்காலிகமாக நிறுத்தி அங்கே அவங்கள எதிரிகள் தாக்கிறாமல் பாதுகாப்புக்காக நிற்கணும். கொஞ்சம் பேர், பாதி பேர் தொழணும். இப்படி தொழுதுக்கப்புறம் அந்த தொழாதவங்க அவங்க வந்து அடுத்து தொழணும். இப்படி தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த முறையை சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. அப்போது தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னால் இதுதானே முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். இதை விட தொழுகை விடுறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய வேற ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. ஏன்னா எதிரிகள் எல்லாரும் ஆயுதத்தோடு நிற்கிறாங்க, நம்மளை எப்படி வேண்டாலும் வெட்டி கொள்ளலாம். அந்த சமயத்திலும் கூட அல்லாஹ் தாலா சொல்கிறது தொழுகையை நிலைநாட்டணும். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குதா? நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? யோசிச்சு பார்க்கணும். வளரக்கூடிய நீங்கள் இளைஞர்கள் வந்து கட்டாயமாக இதனுடைய முக்கியத்துவத்தை உணரணும். தொழுகை இருந்தால்தான் நம்மக்கிட்ட எல்லா நல்ல நடத்தைகளும் வரும், நல்ல பழக்கங்கள் வரும். மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொழுகை ஒரு வாய்ப்பாக இருக்குது. நம்ம 5 வேளை தொழுகைக்கு வந்துட்டு போகிறோன்னு சொன்னால் எத்தனையோ தொழுகைகளுக்கு பின்னாடி இங்கே வந்து இமாம்னால் நிறைய செய்திகள் சொல்லப்படுது. பள்ளிவாசலுக்கு வரும்போது குர்ஆனை எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. பயான் கேட்பதற்கான நாம் தேடி போகாமல் தானாகவே பயான்களை கேட்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்படிங்கும்போது தொழுகைங்கிறது நம்முடைய வாழ்க்கையுடைய முதன்மையான அம்சமாக இருக்குது. அதை விடுறதுக்கு நமக்கு எந்த சூழ்நிலையிலும் அனுமதி இல்லை. அப்போது நாம் எப்போதுமே, அதாவது தொழுகையை ஆரம்பிச்சிட்டோமா பருவம் அடைஞ்ச வயசில், அதுலேருந்து நாம் மௌத்தா போகிற நேரம் வரை நம்ம தொழுகையை, அந்த நேரம் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி நமக்கு உணர்வு இருக்குதுன்னு சொன்னால் அந்த நேர தொழுகை என்னவோ அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றணும். அதுவும் கட்டாய கடமை தான். நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லை. படுத்த படுக்கையில் இருந்தாலும் நீங்கள் கை கால அசைவுனால தொழுவுங்கன்னு தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கை காலை கூட அசைக்க முடியாதுன்னு சொன்னால் நியத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் மனசுக்குள்ளே, வாயினால் ஓத முடியாதுன்னு கூட மனசுக்குள்ளே ஓத வேண்டியது அல்ஹம்து சூராவையோ அல்லது திக்ர் தஸ்பீஹையோ மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு அந்த தொழுகிறதாக நியத்து வச்சு செயல்படணும்னு சொல்லி நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்குது. அப்போது தொழுகைங்கிறது ஒரு அடிப்படையான நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயங்கிறத நமக்கு குர்ஆன் சொல்லி தருது. இது மாத்திரம் இல்லாமல் வேறு நல்ல நடைமுறைகளை குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. நீங்கள் பாருங்கள், நன்மைன்னு சொல்லும்போது நம்ம சின்ன சின்ன அதாவது சடங்கு சம்பிரதாயங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை பெரிதுபடுத்திக்கிட்டு இருப்போம். ஒரு அடையாளத்துக்காக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு முறைக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் உண்மையாக அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மை தரக்கூடிய, அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அந்த காரியங்களை பற்றி நம்ம கவனம் இல்லாமல் இருப்போம். அப்படி ஒரு செய்தியை பேசுகிறான். அல்லாட்ட நன்மை அடைகிறதுக்கான வணக்க வழிபாடுகளாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு வசனம் பாருங்கள் குர்ஆனில், லைசல் பிர் அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. நீங்கள்
கிழக்கிலும் மேற்கிலும், கிழக்கு புறமாகவும் மேற்கு புறமாகவும் உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்வது என்பது நன்மை அல்ல. அதுதான் நன்மைன்னு நினைக்காதீங்க. அது ஒரு முறைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒற்றுமையாக நின்று தொழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நம்ம நாட்டில் மேற்கு திசையில் நோக்கி காபா இருக்குங்கிறனால மேற்கை நோக்கி தொழுகிறோம். இன்னொரு பகுதி நமக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்க கிழக்கை நோக்கி தொழுவாங்க. காபா அவங்களுக்கு கிழக்காக இருக்குது. ஆக அது ஒரு சாதாரணமாக ஒரு ஒற்றுமைக்காக ஒரு முறைக்காக சொல்லப்பட்டது. ஆனால் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கிதாபி வன் நபியீன. யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறாரோ, கியாமத் நாளை நம்பிக்கை கொள்கிறாரோ, அதுபோல வேதங்களையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொள்கிறாரோ, இப்படி நம்பக்கூடிய செயல்கள் எல்லாம் நன்மையை பெற்றுத்தரும். வாத்தன் மால் அலா ஹப்பிஹி தபில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கின் வப்ன ஸபீல் வஸ்ஸாயிலின வஃபிர் ரிகாப். அல்லாஹ் தஆலா எத்தனை விதமாக எத்தனை வழிமுறைகளில் நாம் முடியாதவங்களுக்கு உதவி செய்யலாம், பொருளாதாரத்தை கொடுத்து உதவலாம் அப்படிங்கிற சொல்ல அல்லாஹ் தஆலா செல்வத்தின் மீது பிரியம் இருந்தும் கூட உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கேட்டு வரக்கூடிய யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுக்கும் இப்படி 6 பேரை சொல்லி இவர்களுக்கெல்லாம் செல்வத்தை செலவழிப்பது, வகாம சலாத்த வாத்த ஜக்காத்த தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுப்பது, வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இது ஆகது ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வத்தர்ராஇ பசி பஞ்சம் போன்ற துன்பங்களிலும் நோய் போன்ற கஷ்டங்களிலும், வஹீனல் பஅஸி போர் நடக்கக்கூடிய சமயங்களிலும் பொறுமையாக இருப்பவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடையக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது அல்லாஹ் தஆலா வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். குர்ஆன் சொல்வது நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா உலாய்க்கல்லதீன சதக்கு ஓ உலாய்க்க ஹுமுல் முத்தக்கூன் இவர்கள் தான் உண்மையாக நடந்து கொண்டவர்கள். அல்லாஹ்வோடு நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், நான் அல்லாஹ் வணங்குறேன்னு சொல்கிறதுல உண்மையாக நடக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஓ உலாய்க்க ஹுமுல் முத்தக்கூன் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க தான் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். ஆக வணக்க வழிபாடுகள் அதில் தொழுகை மிச்சம் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய தர்மங்கள் போன்ற அந்த காரியங்கள் மிக முக்கியமாக இருக்குது. அப்போ குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னு சொன்னால் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிப்படையான விஷயங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும். அது மாதிரி 2வது முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது. அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இதை சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் சொல்கிற அந்த வசனம் எப்படி வருது குர்ஆனில்? அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல, அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இது பல இடங்களில் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்கிறான். ஒரு இடம் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறேன்னு, யா அய்யுல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல வலா துப்திலு ஆமாலக்கும், இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துப்திலு ஆமாலக்கும் உங்களுடைய செயல்களை வீணாக்கி கொள்ளாதீர்கள். இப்போ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது மேலே சொன்னது வணக்க வழிபாடுகள், அதை தாண்டி வாழ்க்கையில் நீங்கள் பேண வேண்டிய முறைகள் என்று அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தர்றான், சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறான். அதைத்தான் இங்கே கட்டுப்படுங்கள் என்று சொல்லப்படுது. ஒரு சட்டத்தை போட்டு இதை நீங்கள் நிறைவேற்றுன்னு சொல்லும்போது கட்டுப்பட்டு ஆகணும், சட்டத்துக்கு கட்டுப்படுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஒபே பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இங்கிலீஷில். அப்போ அதைத்தான் இங்கே சொல்லப்படுது. அதான் மேலே சொன்னது வணக்க வழிபாடுகள், இங்கே சொல்கிறது கட்டுப்படுறதுங்கிறது ஒரு சட்டத்தை போட்டு வாழ்க்கை முறையில் திருமணம்னா இப்படி தான் இருக்கணும், என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணணும், வியாபாரம்னா இப்படி தான் பண்ணணும், ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்கிறேன்னா இந்த முறையில் நடந்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் முறைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தர்றாங்க நமக்கு. அப்போது அதை செயல்படுத்துறது தான் அவங்க 2 பேருக்கும் கட்டுப்படுறது. இதை சொல்லிட்டு 2 பேருக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள் சொல்லிட்டு உங்களுடைய அமல்களை
நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை வந்து வீணாக்கிறாதீங்க. அப்போது அதாவது நீங்கள் நல்ல செயலில் செஞ்சுக்கிட்டு பல விஷயங்களில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செஞ்சீங்கன்னு சொன்னால் நன்மையான காரியங்கள் குறைஞ்சி போய் உங்களுடைய அந்த நன்மைகளை வீணாக்கிக்கிருவீங்க. நீங்கள் நல்ல காரியம் செஞ்சால் கூட அது வீணாக போகும் அப்படிங்கிற அந்த கருத்தில் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாக சொல்கிறான். அது மாதிரி அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன முறைப்படி தான் வணக்க வழிபாடுகளை கூட செய்யணும். அதில் மாற்றம் செஞ்சாலும் நம்முடைய அமல்கள் வீணாகி போகும். அப்போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு வாழ்க்கை வழிமுறையாக சட்டதிட்டமாக ஒன்றை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் உடனடியாக கட்டுப்பட்டு அதை செயல்படுத்தணும். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்க, மா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வ மை யஅஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் தல்ல தலாலம் முபீனா. ஒரு ஈமான் கொண்ட ஒரு ஆண் மகனுக்கோ அல்லது ஈமான் கொண்ட ஒரு பெண்ணுக்கோ அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தை முடிவு செய்து சொல்லிவிட்டால் இவர்களுக்கென, அதாவது ஈமான் கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவர்களுக்கென்று சுய உரிமை என்பது கிடையாது. சுய உரிமை என்பது கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் இந்த காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை அப்படித்தான் செய்ய வேண்டும். இல்லை இது பொருத்தமாக தெரியலை, இது சரியாக வராது என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி குறை சொல்வதற்கு அல்லது அதற்கு மாறு செய்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா ஐயக்கூன லஹுமுல் ஹியரத், இவர்களுக்கென்று சுய விருப்பம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொன்னால் அதை அப்படியே செயல்படுத்த வேண்டும். ஒமை யாசில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் தல்ல தலாலம் முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் தெளிவான வழிகட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். அப்போது அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளையிடும்போது அதை செயல்படுத்துறதுக்கு முன்வரணும், அப்படியே கட்டுப்படணும். இது கூட எப்போ இந்த வசனம் கூட எப்போ இறங்குனுச்சுன்னு சொன்னால் நாம் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு தெரியும், அன்னை ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜெய்னப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. முன்னாடி அவங்க திருமணமாகாமல் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டு வளர்மகன் என்று அந்த ஜாஹிலியா கால முறைப்படி சொல்லப்பட்ட ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹுவை பெண் பேசினாங்க ரசூலுல்லாஹ். தன்னுடைய வளர்மகன் என்று சொல்லப்பட்ட அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஆரம்பத்தில். அது அந்த வளர்மகன் முறை இல்லைன்னு அல்லாஹ் தஆலா பிற்காலத்தில் அறிவித்தான். அப்போ அந்த வளர்மகன்கிற முறை அந்த கட்டத்தில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது தன்னுடைய வளர்மகனுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய மாமி மகள் தான் அன்னை ஜெய்னப், அவங்கள பெண் பேசினாங்க. அவங்க குறைஷி குலத்தை சேர்ந்தவங்க. இவங்க அடிமையாக இருந்து சுதந்திரம் ஆகணவங்க. யார்? ஜெய்து. அப்போது அவரை உனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறான்னு சொல்லிட்டு பேசும்போது அன்னை ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவும் விரும்பலை, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் விரும்பலை. ஏன்னா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் விரும்பலை. அப்படி அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட வந்து சொல்லி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அப்போ தான் இந்த வசனத்தை இறக்குனதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வழிகாட்டுதல் படி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அதற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆகணும். அல்லாஹ் ரசூல் சொன்ன எந்த சட்டத்திட்டத்தையும் எந்த ஒழுங்குமுறையும் மீற முடியாது அப்படிங்கிறது இந்த சம்பவத்து மூலமாக, இந்த சாதாரணமாக உரிமை இருக்குங்கிற அந்த விஷயத்தில் கூட அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கலங்கிறத நம்ம பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அதாவது நம்முடைய என் வாழ்க்கையில் குர்ஆன் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நாம் முக்கியமான ஒரு 5 அம்சங்களை அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் வந்து 2 விஷயங்களை சொன்னேன். என்ன சொன்னேன்? 2 விஷயமா எதை சொன்னேன்?
இது ஆமாம், ஒன்று வணக்கம், முதன்மை வணக்கம், அப்புறம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுறது. வணக்கம் ஒன்று, இன்னொன்று நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளில் அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைகளை பின்பற்றுறது. அந்த அடிப்படையில் நான் பிரித்து சொல்கிறேன். 2. அப்புறம் 3வது ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால், பாவங்கள்லேருந்து விலகி இருக்கணும். பாவங்கள்லேருந்து விலகி இருக்கணும். குர்ஆனில் நம்ம படிக்கும்போது அல்லாஹ் தஆலா கலந்து பேசுவான். வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான பாவங்களை சொல்லுவான். ஒரு சில இடங்களில் தொடர்ச்சியாக சில பாவங்களை பற்றி, பெரிய பாவங்களை பற்றி சேர்த்த மாதிரி சொல்லுவான். நீங்கள் குர்ஆனை எடுத்து எப்போதுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். குர்ஆனில் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம புரியணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடு படிக்கணும். 3வது அம்சமாக உள்ளது, பாவங்களிலிருந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள்லேருந்து நாம் விலகி இருக்கணும். இது அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பேசினாலும் திருக்குர்ஆனில் ஒரு இடத்துல பல பெரும்பாவங்களை அல்லாஹ் தஆலா பட்டியல் இட்டு சொல்கிறான். ஒரு வசனம் வருது பாருங்கள், குல் தஆலவ் அத்லுமா ஹர்ரம அலைக்கும் ரப்புக்கும் அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷையன் வபில் வாலிதைனி இஹ்சானன் வலா தக்துலு அவுலாதக்கும் பி இம்லாக்கின் நஹ்னு நர்சுக்கும் வையாகும் வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ஸஹர மின்ஹா வமா பத்தன். இப்படி தொடருது பாருங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நபியை பார்த்து சொல்கிறான், மக்களை பார்த்து சொல்லுங்கள், நபியை நீங்கள் தாளவ் நீங்கள் வாங்க, மக்களை கூப்பிட சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. முதல்ல கூப்பிட்டு அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப்பு, உங்களுடைய இறைவன் எதை உங்கள் மீது தடை செய்திருக்கிறான், எதை உங்கள் மீது பாவமாக ஆக்கியிருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்பர் 1 அல்லா துஷ்ரிகு பிஹி ஷையன். என்ன அர்த்தம்? அவனுக்கு எதையும் வினை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானன், பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அதாவது பாவத்தை தான் பட்டியலிடுறாங்க. அடுத்து வர்றது பாவமாக தான் வருது, வேணான்னு சொல்லிட்டு. பெற்றோர்களை சொல்லும்பொழுது அல்லாஹ் தஆலா பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறான். அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னால், பெற்றோரை நோவினைப்படுத்தக்கூடாது, பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்போது பெரும்பாவங்களிலெல்லாம் பெரும்பாவம்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஒரு 3 மட்டும் சொன்னாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, 2வது பெற்றோருக்கு மாறு செய்வது அல்லது அவங்களுடைய மனதை புண்படுத்துவது, 3வதாக பொய் சாட்சி சொல்வது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அல்லாஹ்வும் குர்ஆனில் அந்த வரிசையில் தான் சொல்கிறான், பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும், அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்புறம் வலா தக்துலு அவுலாதக்கும் பி இம்லாக்கின், வறுமை என்பதற்காக உங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். அந்த காலத்தில் பிறந்த குழந்தை பிறந்தால் சாகடிக்கிற அந்த நடைமுறை வச்சு இன்னைக்கு இந்த காலத்திலும் கூட, இந்த நவீன உலகத்தில் கூட இருக்கத்தான் செய்யுது. பிறந்த பிறகு கள்ளிப்பால் ஊற்றி இந்த மாதிரி சில விதங்களில் சாகடிக்கிறது இருக்குது. அல்லது பொம்பளை பிள்ளையாண்டு தெரிஞ்சு அதை கருவுக்குள்ளேயே கலைக்கிற அந்த நடைமுறையெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கூடாதுன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அதை சொல்லும்போது நஹ்னு நர்சுக்கும் வையாகும், உணவளிக்கிறது உங்களுக்கும் அவங்களுக்கு நான் தான் உணவளிக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் உங்களுடைய பிள்ளைகளை வறுமையை பயந்து கொள்ளாதீர்கள். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ஸஹர மின்ஹா வமா பத்தன், ஆபாசமான அருவருப்பான செயல்களை நீங்கள் நெருங்கவும் செய்யாதீர்கள். அது வெளிப்படையானதாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக இருந்தாலும் சரி. ஆபாசமான காரியங்கள் வெளிப்படையாக நடக்கலாம், மறைமுகமாக நடக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த காரியங்களை நீங்கள் நெருங்காதீர்கள். அருவருப்பான காரியத்தை நெருங்காதீர்கள். செய்யாதீர்கள்னு சொல்லாமல் நெருங்கக்கூட வேண்டாம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். விபச்சாரம் போன்ற அந்த காரியங்களை எல்லாம் நெருங்கக்கூட கூடாது. அது மாதிரி 5வதாக அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்துல் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி, அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கக்கூடிய எந்த உயிரையும் உரிமை இல்லாமல் கொலை செய்யாதீர்கள். இப்படி அல்லாஹ் தஆலா பாவங்களை பட்டியலிட்டு சொல்கிறான். இதுவும் பெரும்பாவங்களை பற்றி பேசக்கூடிய வசனம். அது மாதிரி பெரும்பாவங்களை பற்றி பேசும்போது வேறு இடங்களில் மது, சூதுவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசுன் மின் அமலி ஷைத்தான். இந்த மதுவும் அதுபோல நட்டு வைத்த பிம்பங்களை வைத்து வணக்க வழிபாடுகள் செய்வதும் குறிபார்ப்பதும் இதுவெல்லாம் சூதாட்டமும் இதுவெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள், இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும்.
அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி இந்த மது சூதுங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப சமுதாயத்துக்குள்ளே ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குது, ரொம்ப பரவி இருக்குது. நவீன முறையில் வர்றாங்க. மதுவாக இருக்கிறது ஒன்று, குடிக்கிறது ஒன்று, போதைப் பொருள்ங்கிற பேரில் எக்கச்சக்கமான பல பேர்களில் வருது. அந்த பயன்பாடுகள் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகமாக, அதாவது சமூக விரோதிகள் காசுக்காக சமுதாயத்தை சீர்கெடுக்கிற விதத்தில் விற்று இந்த மாதிரி சமுதாயத்தை கெடுக்கிறாங்க. ஆக இந்த போதையிலேருந்து நாம் விலகி இருக்கிறதோட, முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு ஆண்மகன் விலகி இருக்கிறதோட, அதுக்கு எதிராக நம்ம ஒவ்வொருத்தருமே பிரச்சாரம் செய்யணும். எல்லாருமே பேசணும் அதை பற்றி. அது பெரிய பாவம். ஏன்னா இன்றைக்கி முஸ்லீம் இளைஞர்கள் கூட இந்த மது குடிக்கக்கூடிய இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. நாம் வந்து அதிகமாக இதை பேசணும், இது விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போது இந்த பெரும்பாவங்கள்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது ரொம்ப பெரிய பாவங்களாக சொல்லப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். குர்ஆனில் நம்ம படிக்கும்போது அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் பாவம் என்று சொல்லி அதுலேருந்து விலகி இருக்கன்னு சொல்கிறானோ அந்த மாதிரியான விஷயங்கள் நாம் விலகி இருக்கணும். இது ஒரு அடிப்படை. பாவங்கள் செய்யக்கூடாது. நாம் வந்து மற்ற சமுதாயங்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்கணும். சமுதாயத்தில் பரவி கிடக்கக்கூடிய, நாட்டில் பரவி இருக்கக்கூடிய பாவமான காரியங்கள்லேருந்து நாம் தூரமாக இருக்கணும். முஸ்லீம்கள்கிட்ட இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு இருக்கணும், அல்லது முஸ்லீம்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் இருக்கணும். இது ஒன்று. இது மூணாவதாக சொன்னேன். குர்ஆன்லேருந்து நாம் பெறக்கூடிய விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள். அது மாதிரி நாலாவதாக சொன்னால், நாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் வழிகாட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கணும். அப்படி தான் நம்மளை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். வழிகாட்டக்கூடிய சமுதாயம். குர்ஆனுடைய ஆயத்துக்களை நம்ம சரியாக புரியணும். அந்த வசனத்தை ஓதி எல்லா பயான்கள்லையுமே சொல்லுவாங்க பொதுவாக. அதை வந்து நம்ம சரியாக புரியணும், உள்ளபடி புரியணும். அல்லாஹ் எப்படி சொல்ல வர்றாங்கிறத. குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாசி தாமுருன பில் மஅரூஃபி தன்ஹவுன அனில் முன்கர். இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு மனப்பாடம் கூட இருக்கு. ஏன்னா அதிகமான பயான்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். அந்த சிறந்த சமுதாயமாக இருக்கிறதுக்கான செயல்பாடு என்னன்னு சொல்கிறான்? நன்மை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது மனிதர்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்கள் சிறந்த சமுதாயம், நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதனுடைய கருத்து என்ன? மனிதர்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் சொல்லிட்டு நாம் செய்ய வேண்டிய பணியை சொல்கிறான். அப்போது நம்மளை சுற்றி எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ சமுதாயங்கள் இருக்குது. இந்த எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நாம் இருக்கிறோம், இந்த கடைசி உம்மத்து இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வழிதவறி போன கூட்டங்கள் இருந்துச்சு. அங்கங்கே நபியை அனுப்பி அந்தந்த உம்மத்துடைய நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த நபிக்கு பின்னாடி அந்த உம்மத்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி வாழ்ந்த நல்லடியார்களாக வாழ்ந்த மக்களை வழிநடத்தல் சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இதனுடைய கருத்து என்ன? நாம் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களாக இருக்கணும், மற்றவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், சத்தியத்தை எடுத்து சொல்லணும். நாம் எந்த அளவுக்கு அதை செய்கிறோம் அப்படிங்கிறத நான் கவனம் செலுத்தணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறது நன்மை ஏவணும்னு சொல்கிறான். நன்மை ஏவணுன்னா எதுலேருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னால் தௌஹீதை சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். நம்ம என்ன செய்வோம்? மாற்று மதத்திட்ட போய் பேசினா பொதுவான விஷயங்கள் அவங்களும் ஏற்றுக்குருவாங்கல்ல. மது குடிக்கக்கூடாதுங்கிறது, ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாதுங்கிறது, மனுஷனை மதிக்கணுங்கிறது எல்லாருமே ஏற்றுக்குருவாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை பேசுறது அதையும் தான் பேசுனேன். ஆனால் மெயினான விஷயம் என்ன? அதாவது ஹைரிலேயே, நன்மையிலேயே முதல் நன்மை எது? தௌஹீது தானே. தௌஹீது இல்லாமல் நன்மை கிடையாது. அப்போது அந்த தௌஹீதை நாம் எடுத்து சொல்லணும். அதோடு சேர்த்து எல்லா நன்மைகளையும் எடுத்து சொல்லணும், எல்லா தீமைகளையும் நாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்யணும். அதை செய்கிறது மூலமாகத்தான் நாம் அல்லாட்ட சிறந்த சமுதாயம் என்கிற பெயரை, அந்த தகுதியை நாம் அடைகிறோம் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நாம் இருக்கக்கூடிய எத்தனையோ மதங்கள் இருக்குது இல்லையா, நாத்திகர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அவங்கள சரிப்படுத்துறதுக்காக, வழிகாட்டுறதுக்காக, அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அப்போது இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிற அந்த பணியை நாம் செய்யணும்.
செய்கிறோமா? செய்யணும், எல்லாருமே பொறுப்பெடுத்து செய்யணும். ஆனால் அப்படி நன்மையை தீமையை தடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நாம் நன்மையை செய்யக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த நாம் சொல்லக்கூடிய அந்த நன்மையை செய்யக்கூடியவங்களாகவும் நாம் எச்சரிக்கக்கூடிய தீமைகளை விட்டு நாம் உலகினவங்களாகவும் இருக்கணும். அதுக்கு மாறு செஞ்சு அல்லாஹ் தஆலா சொல்கிறது தஅமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும். நீங்கள் உங்களை பற்றி மறந்துட்டு மக்களுக்கு நீங்கள் நன்மை ஏவுறீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறது மூலமாக மற்றவர்களுக்கு, எல்லா மக்களுக்கும், எல்லா மதத்துக்காரர்களுக்கும், எல்லா சமுதாயத்துக்கும் வழிகாட்டிகளாக நாம் இருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு பதிவு பண்ணிக்கிறான். நாம் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கு இந்த நடைமுறை இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன இருக்கணும்? சிறந்த சமுதாயமாக இருக்கிறதுக்கு என்ன தன்மை இருக்கணும்? இப்போ சொன்னது நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். பாருங்கள், அடுத்து 5ஆவதாக கடைசியாக சொல்கிறது, நாம தான் இந்த நாட்டில் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கணும். இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடியவர்களாக அல்லது நிர்வகிக்கிறதுல முக்கிய பங்கு எடுத்தவர்களாக நாம் இருக்கணும். நாம் இல்லை, நாம் எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கிறோமோ அந்த கம்மியான எண்ணிக்கை அளவு கூட இல்லை. ஆனால் நாம் இருக்கணும். அல்லாஹ் தஆலா இதையும் தான் குர்ஆன் அதுக்கும் தான் வழிகாட்டு. நான் சொன்ன முதல்லையே நாம் குர்ஆனுடைய வசனங்களை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி புரிகிறது இல்லை. நடைமுறைக்கு கொண்டு வர்ற மாதிரி ஒரு தெளிவான புரிதல் வேணும். நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக, மக்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிங்கிறத நாட்டிலே அதிகாரம் படைத்தவர்களாக வர வேண்டும், அதற்கான முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஒரு வசனம் பாருங்கள், சூரத்து நூரில். இது எத்தனை சொல்கிறாங்க? 5ஆவது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள், சூரத்து நூரில் வரக்கூடிய வசனம், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம் வ லயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்ததா லஹும் வ லயுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா யாபுதூனனி வ லா யுஷ்ரிகுன பி ஷைஅன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தொடர்ந்து பேசுகிறான். இதில் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்கிறான். என்னன்னு சொன்னால், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஈமான் கொண்டு இருக்க வேண்டும், நற்செயல்கள் செய்ய வேண்டும். இந்த 2 காரியங்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி இந்த பூமியில் அதிகாரத்தை கொடுத்தானோ அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுப்பான் என்றும், வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்ததா லஹும், உங்களுக்காக எந்த மார்க்கத்தை பொருந்தி கொண்டானோ, எந்த மார்க்கத்தை பொருந்தி இருக்கிறான் நமக்காக? இஸ்லாம் மார்க்கத்தை. அந்த இஸ்லாத்தை பலம் பொருந்தியதாக ஆக்குவான் என்றும், வலயுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னன், அவர்களுக்கு அச்சம் இருக்கிறது, இந்த அச்சத்திற்கு பின்னர் பாதுகாப்பான நிலையை ஏற்படுத்துவேன் என்றும் அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். 3 வாக்குறுதி. உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ அப்படியே உங்களுக்கும் தருவான் என்றும், அது மாதிரி எந்த மார்க்கத்தை உங்களுக்கு பொருந்தி கொண்டானோ, எந்த மார்க்கத்தை பின்பற்றணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வலியுறுத்துறானோ அந்த மார்க்கத்திற்கு ஒரு பலத்தை கொடுப்பான் இந்த பூமியில் என்றும், நீங்கள் அச்சமுள்ள சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், இந்த அச்சத்தை மாற்றி அல்லாஹ் தஆலா நிம்மதியான பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்துவான் என்றும் வாக்குறுதி கொடுக்குறான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், யாபுதூனனி லா யுஷ்ரிகுன பி ஷைஅன், எனக்கு எதையும் இணை வைக்காமல் என்னையே வணங்கி கொண்டிருக்க வேண்டும். இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதிகாரத்தை தருவேன்னு சொல்கிறான். அப்போ சஹாபாக்கள் இருக்கும்போது, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா இந்த வாக்குறுதியை கொடுத்தான். அதை நிறைவேற்றினானா இல்லையா? அல்லாஹ் தஆலா நிறைவேற்றினான்ல. அச்சத்தோடு இருந்தாங்க, மார்க்கத்தை இஸ்லாத்தை பின்பற்றுறதுக்காக அதை வெளிப்படுத்துறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், அந்த அச்சத்திற்கு பின்னால் ஒரு பாதுகாப்பான நிலை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்தான். உங்களை பூமியில் அதிகாரம் படைத்தவர்களாக ஆக்குவேன், ஹலிஃபா மக்களாக ஆக்குவேன்னு சொன்னான். ஆக்குனான் அல்லாஹ் தஆலா. ரசூல்லா இருக்கும்போதே ஆக்கிட்டான் ரசூல்லாவை. அது தொடர்ந்து சஹாபாக்கள், அதுக்கப்புறம் தாபீன்கள் காலம், அப்படி பல்லாண்டு காலமாக தொடர்ந்து அந்த நிலை வந்துச்சு. இப்போ நம்மளும் கூட ஏறத்தாழ அந்த நிலையில் இருக்கிறோம்.
நம்ம நாட்டில் ஒரு அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய மார்க்கத்துக்கு ஒரு அதிகாரம் இல்லாத, நம்முடைய மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கில்லாத நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா நீங்கள் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும், அமல் செய்யணும், என்னையே வணங்கி கொண்டிருக்கணும், ஷிர்க் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இது இருக்குன்னு சொன்னால் இந்த வாக்குறுதியை அல்லாஹ் தஆலா நமக்கும் நிறைவேற்றி தருவான். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்துறதில்லை. நான் வந்து இந்த கடைசி பாயிண்டில் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், இதில் நாம் கவனம் செலுத்தணும். குறிப்பாக இளைஞர்கள், படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல, அதாவது அரசாங்கத்துடைய உத்தியோகத்துக்கு போகணும், அரசாங்கத்தில் அதிகாரம் படைத்த இடத்துக்கு நம்மளால் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சு செயல்படணும். முடிஞ்ச அளவுக்கு நாம் அதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் நம்முடைய சதவீதம் இந்த நாட்டில் 15% முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைப்படி 15% இந்தியாவில் நாம் பார்த்தோன்னு சொன்னால் அதிகாரம் படித்த அதிகாரமுள்ள பதவிகளில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது கலெக்டர்கள்னு சொல்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லி 15 பேர் இருக்கணும். 100 பேர் இருந்தால் 15 பேர் முஸ்லீமாக இருக்கணும். கரெக்டு தானே? 15% படி. ஆனால் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய 3 பேர் போனால் 12 பேர், நம்ம இன்னும் 12 பேர் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. நம்முடைய சதவீதம் என்னவோ அந்த அளவுக்கு நம்ம இருப்போம்னு சொன்னால் நம்ம மக்களுக்காக, நம்முடைய மார்க்கத்துக்காக ஏதோ ஒரு விதத்தில் பலத்தை கொடுக்க முடியும். இப்போ நிறைய இஸ்லாத்துக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வர்றாங்க. பார்லிமெண்ட்டை பயன்படுத்தி நமக்கு எதிரானவங்க, அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கு எதிராக நிறைய இஸ்லாத்தையே முஸ்லீம்களை சீர்குலைக்கிற விதத்தில், முஸ்லீம்களுடைய சொத்துக்களையெல்லாம் அபகரிக்கிற விதத்தில் இன்றைக்கி அந்த சட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வக்குஃபுடைய அந்த புது சட்டத்தை அவங்கள போட்டுக்கிட்ட அந்த சட்டங்களை எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. ஆனால் ஒரு கணிசமான அளவில் நாம் அந்த இடங்களில் அங்கே பேச வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய இடங்களில் இருந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பலத்தை தந்திருப்பான், தருவான். நாம் அதுக்கான முயற்சி பண்ணணும். இதுவரை போனது போகட்டும், இப்போது வளரக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே முடிஞ்ச வர அரசாங்கத்துடைய ஒரு பணிக்கு போகணும். நாம் அதிகாரமிக்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, தேசத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோடு நாம் செயல்படணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பதவிகளை நம்ம பெறணும். முடியாத போதான் நம்ம அடுத்த உத்தியோகம், வேலைகள், தொழில்னு சொல்லி பார்க்கணுங்கிறத நான் இந்த இடத்துல இந்த கடைசி பாயிண்டில் நான் உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லிக்கிறேன். அல்லாஹ் தஆலா இன்னொரு வாக்குறுதியாக குர்ஆனில் சொல்கிற ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆனில், வலக்கது கதப்னா ஃபி ஸபூரி மின் பாதி திக்ரி அன்னல் அர்த எரிசுஹா இபாதிய சாலிஹூன். நாம் ஜபூரில் உபதேசம் செய்த பிறகு, ஜபூர் இருக்குது இல்லையா, ஜபூர் வேதம் யார் கொடுக்கப்பட்ட வேதம்? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜபூர் வேதத்தில் உபதேசம் நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம் எழுதினோம். அதில் என்ன எழுதினோம்னு சொன்னால், அன்னல் அர்த எரிசுஹா இபாதிய சாலிஹூன், இந்த பூமி இருக்கிறதே இதற்கு என்னுடைய நல்ல அடியார்கள் வாரிசுதாரர்களாக ஆவார்கள். என்னுடைய நல்ல அடியார்கள் வாரிசுதாரர்களாக விரைவில் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானா, எழுதி வச்சிருக்கானா ஜபூரில். அப்போது எவ்வளவுதான் நல்லடியார்களுக்கு பலவீனம் ஏற்பட்டாலும் கூட, அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடிய நமக்கு பலவீனம் ஏற்பட்டால் கூட அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அதிகாரத்தை, பலத்தை தருவேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லியிருக்கிறான். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் குர்ஆனை படிக்கும்போது புரியணும். குர்ஆனை புரிஞ்சு படிக்கிறதுக்கு, நம்ம மொழியில் படிக்கிறதுக்கு நாம் முயற்சிக்கணும். அதையும் ஒரு வளமையாக ஆக்கிக்கிறேன்னு, படிக்கிறதோட படித்த தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதை செயல்பாட்டு கொண்டு வரணும். அது மூலமாக நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனாக ஆக்கி அல்லாஹ்விடத்தில் இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய அருளை பெற்ற நல்லடியார்களாக ஆக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் நல்லுறல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமாம், இஸ்லாத்தை மறுக்காத வர, இஸ்லாத்தை விட்டு வெளியேறாத வரை நம்ம கலந்துக்கலாம் தான். இஸ்லாத்தை விட்டு வெளியேறாத வரை நம்ம கலந்துக்கலாம். ஷிர்க்கு குஃபுருக்கு போகாத வரை நம்ம அவர் தொழுகையாளியா இல்லாட்டினும் கூட
இல்லை அந்த மாதிரி அப்படி வராதவனுக்கு வந்து ஜனாசா தொழிலில் கலந்து கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அது எப்படின்னு கேட்குறேன் உங்களுக்கு. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லை. அதாவது தொழுகையை விடுறத வந்து குஃபுருன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. குஃபுர் நிராகரிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து மார்க்கத்தை விட்டே வெளியே போயிடுற நிராகரிப்பா அல்லது சில விஷயங்களை வந்து குஃபுரு நிராகரிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சின்ன நிராகரிப்புன்னு சொல்லுவாங்க, சின்ன குஃபுருண்டு. உதாரணத்துக்கு அல்லாஹ் அல்லாதவர் மேலே சத்தியம் செஞ்சால் அவர் குஃபுர் பண்ணிட்டார், காஃபிர் ஆகிட்டார்னு வருது. அதை எப்படி எடுத்துக்கிறோம்? மார்க்கத்தை விட்டு வெளியே போனதாக எடுத்துக்கிறது இல்லை, சரிதானே? அது சிறிய குஃபுரில் தான் அறிஞர்கள்லாம் சேர்க்குறாங்க பொதுவாகவே. இந்த மாதிரி இப்போ ஷிர்க் வைக்க அந்த மாதிரி வைக்கணுக்கு தொழுகையில் கலந்துக்கூடாது, அப்படி தானே? ஜனாசா தொழிலில் கலந்துக்கலாமல் எப்படி கூடாது, கூடாதா? ஷிர்க் நேரடியாக வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு நம்ம கலந்துக்கிட்டு இது இல்லை தான், பிரயோஜனம் இல்லை தான். அப்போ இது வந்து கலந்துக்கலாம், ஜனாசா தொழிலில் கலந்துக்கலாம். தொழுகையை விட்டதுக்காக நீங்கள் வந்து புறக்கணிக்க வேணாம்னு சொல்கிறேன். அதே போல் வந்து தொலை வர்றோம் வந்து விட்டு விட்டு தொழுகிறோம் அவங்களுக்கு, அது எப்படி ஷேப் வந்து திடீர்னு? ஆனால் பாவம் தான், அவர் பாவத்தில் தான் இருக்கிறாரு. ஆமாம், ஒரு தொழுகையும் விடக்கூடாது, அவ்வளோதான். ஒரு தொழுகை விட்டாலும் அது ஒரு பெரிய பாவம் தான். ரெண்டாவது வந்து குரானை பற்றி சொன்னீங்க. குரான் வந்து இப்போ வந்து அரபி மொழி தெரியுது, ஓதிட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய அர்த்தம் தெரியல, அது எப்படி ஷேக் வந்து அது தெரியாமல் ஓத? அதுதான் சொல்கிறேன். அதாவது அர்த்தம் இல்லாமல் அர்த்தம் தெரியாமல் ஓதுங்க, அது வந்து வணக்கம். அதாம்மா, அதை சொல்லியிருக்கணும், வணக்கம். அது சரிதானே? அர்த்தம் இல்லாமல் ஓதுங்க. இன்னொரு தடவை அடுத்த தடவை ஓதும்போது அர்த்தம் தர்ஜுமா வச்சு படித்து அந்த தர்ஜுமா குரானில் உள்ள செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆமாம், ஓதும்போதே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் குரானை வந்து சும்மா அரபிலே ஓதுன்னு எடுத்து வச்சிங்கன்னா அரபிலே ஓதுங்க, அது வணக்கம் ஆகிடுது, முடிஞ்சு. அடுத்த தடவை நீங்கள் வந்து அதே வசனங்களையோ அல்லது மற்ற வசனங்களையோ எடுத்து நீங்கள் தமிழில் படிங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. ரெண்டையுமே செய்யணும். நான் தெளிவாக தானே சொன்னேன், பேசும்போது ரெண்டையும் தான் சொன்னேன், ரெண்டுமே செய்யணும்னு சொன்னேன், ரெண்டையும் தான் சொன்னேன். வச்சுக்கலாமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.